ரீசெண்டாக ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் டீச் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்கிட்ட பேசினாங்க. அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சில டவுட்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க, ஃப்ரெஞ்ச் நம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஃப்ரெஞ்சே தெரியாது, ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜும் தெரியாது, அதனுடைய நம்பர்ஸும் தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க ஒரு விஷயம் ஷேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. கிட்டத்தட்ட நான் தலையை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பாக இருந்தது அந்த ஃப்ரெஞ்ச் நம்பர்ஸ். அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவங்க சொல்லும் போது கூட நான் அதை பற்றி நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் நான் நெட்டில் செக் பண்ணேன், ஆமாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மேக்ஸ் ஸ்கொயர், நான் உங்களுடைய வினோத். இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு சேனல் இருக்குது, அது சயின்ஸ் ஸ்கொயர். அதில் சயின்ஸ் வீடியோஸும் இதில் மேக்ஸ் வீடியோஸும் வரும். எல்லா வீடியோஸும் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பற்றின வீடியோஸ் இருக்கும். அதில் இண்டோ அரபிக் நம்பர்ஸ்லாம் எப்படி வந்தது, நம்பர்ஸ் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் இந்தியன்ஸ் தான் நம்பர்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க 1 to 3 நம்பர்ஸ்லாம் வந்து எப்படி வந்துச்சு அதுன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் இந்த 1 to 3ல் இருக்கக்கூடிய ஒரு பெக்யூலியர் விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 1லேருந்து 12 வரைக்கும் தான் நம்ம ஆக்சுவலாக நம்பர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 13லேருந்து திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். 12 வரைக்கும் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ். 13 வரும்போது 3 10, அதாவது 10 தான் திரும்ப வருது பாருங்கள். 13, 14, 15, 16. ஸோ திரும்ப இந்த நம்பர்ஸே தான் வந்துட்டுருக்கு. ஸோ 10 அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். 12 வரைக்கும் தான் நம்மகிட்ட நம்பர்ஸ் இருக்குது. அப்புறம் 20 வந்துடுது. அதுக்கப்புறம் திரும்ப நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர் தான் 21, 22, 23ன்னு சொல்லி திரும்ப தெரிஞ்ச நம்பர்ஸே எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ரெஞ்சில் இது மாதிரியே இருக்குது. அங்கே அவங்களுக்கு 16 வரைக்கும் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 17லேருந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் கிடையாது. ஸோ திரும்பவும் அவங்க முன்னாடி இருந்து வராங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நம்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தணும்ல. எனக்கு ஃப்ரெஞ்ச் ப்ரொனவுன்சியேஷன் அவ்வளோ அழகாக வராது, ஏன்னா ஃப்ரெஞ்சு எனக்கு தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால ஏதோ ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சமாக கற்றுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். அது தமிழில் அப்படியே எழுதி வச்சு அப்படியே தான் படிக்கிறேன். என்னுடைய உச்சரிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா நான் அப்படியே எடுத்து போடுவேன், இல்லைனா நெட்டில் இருந்து தான் அதை எடுத்து போட வேண்டியதாக. ஆம், டூ, குவா, ட்வா, ஹெட், சன், சிஸ், செப்ட், ஹியூட், நெஃப்ட், டிஸ், ஒன்ஸ், டூஸ், ட்ரஸ், தோஸ், தன்ஸ். இப்போது 16 வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 16க்கு வந்து அவங்க செஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 17 வரும்போது அவங்க வந்து டிஸ் செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ஸ்னா 10, செப்ட்னா 7. ஸோ 10 + 7 17. அதே மாதிரி 18க்கு அதுதான் 10 + 8 தான் அவங்க சொல்கிறாங்க. 18க்கு தனியாக நம்பரில், 19க்கும் அதே தான். 20 வரும்போது விங். ஸோ 21, 22, 23ன்னு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கிலீஷ் நம்பருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 17லேருந்து அந்த பிரச்சனை வருது, நம்மளுக்கு வந்து 13லேருந்து அந்த பிரச்சனை வருது. பட் இதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளமான கிடையாது. உங்களுக்கு நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஆக்சுவல் ப்ராப்ளம் இன்னும் ஒன்று பார்க்கலாம். அவங்க கிட்ட 20 இருக்குது, 30க்கு அவங்களுக்கு வேர்ட்ஸ் இருக்குது, 40க்கு வேர்டு இருக்குது, 50க்கு இருக்குது, 60க்கு இருக்குது. ஏற்கனவே 17க்கு வார்த்தை இல்லைன்னு சொன்னேன். 17ல் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா 10 + 7 அதை எழுதிட்டாங்க. ஆனால் 70 வரும்போது அவங்களுக்கு நிஜமான பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனைனா 60 அவங்க சொசாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 70 வரும்போது சசாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 70னா 60 + 10, 61னா சசாண்ட் அன் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 + 1. அதே 71 வரும்போது சசாட் அன்ஸ், அதாவது 60 + 11. அப்போ 72 60 + 12. அடுத்தது 73 60 + 13. இப்படி தான் அவங்க சொல்லிட்டு வராங்க. அவங்கக்கிட்ட 70க்கு தனியாக ஒரு வார்த்தை கிடையாது. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸை சொல்கிறீங்க வச்சுப்போம். இப்போ 71,032 அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 71,000 நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்க? சொசாண்ட்னு தான் ஆரம்பிக்கணும். சொசாண்ட்னா அது 60. இப்போ நீங்கள் சொசாண்ட்னு ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து 6 போட்டுருவாங்க. சொசாண்ட் டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஓ டிஸ்ஸா, அப்போனா அது 60 கிடையாது 70. ஸோ அது எழுதும் போது அது வந்து 60யா 70யா அப்படின்றது ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது 80ல் வரும்போது இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாக போகுது. ஏன்னா 70க்கு அவங்க கிட்ட வார்த்தை இல்லை, 80 வரும்போது சுத்தமாக இல்லை. 80 அவங்க என்ன சொல்கிறாங்க? கட் விங் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்னா 4, விங்னா 20. ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியல. ஸோ 4 × 20 80. ஸோ இவ்வளோ நேரம் ஆட் பண்ணிகிட்டே வந்தாங்க. 60 + 11 71 சொன்னாங்க. ஆனால் இங்கே வரும்போது 4 × 20 18 வந்துடுறாங்க. பட் இந்த மல்டிப்ளை பண்ணணுமா ஆட் பண்ணணுமான்றதை பற்றி அதில் உள்ள எதுவுமே விஷயம் இல்லை. வார்த்தை அப்படியே தான் இருக்குது. அந்த வார்த்தை கேட்டோன்னே ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து ஓ அப்படின்னா இது 80 அப்படின்னு போகிறாங்க. ஸோ இங்கேயும் இதே பிரச்சனை தான். யாராவது ஃபோன் நம்பரோ ஏதோ சொல்லும் போது கட் அப்படின்னு சொன்னால் 4க்கு போவோம். அதுக்கப்புறமா கட் விங்ட்டுன்னு சொன்ன உடனே அது 4 × 20 80. ஓகே, உடனே 4 அடிச்சுட்டு அவங்க 80க்கு போயிடுவாங்க. ஸோ
ஒரு நம்பரை சொன்ன உடனே இப்போ உங்களுக்கு 47 சொன்னால் நீங்கள் 47 போடுற மாதிரி அவங்களால டக்குன்னு போட முடியாது. அது வெயிட் பண்ணி அந்த வேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது மல்டிப்ளை பண்ணி என்ன நம்பர் வருது நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். பட் அந்த நம்பர் முடிஞ்ச உடனே அப்போ இது 80 அப்படின்னு அவங்களுக்கு நேச்சுரலாக போயிடுது. நான் அதை அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிட்ட கூட செக் பண்ணி பார்த்தேன். அவங்களும் அதான் நேச்சுரலாக அவங்களுக்கு போயிடுது. அப்போ 98 அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்னா 4 × 20 80 ப்ளஸ் ஒரு 10 அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு 8. அவங்கக்கிட்ட 98க்கு கண்டினியூவாக வார்த்தை கிடையாது. அப்போது கட் விண்ட் டிக்ஸ் 8க்கு ஹியூட். இந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரியாது, பட் இதில் இருக்க மீனிங் கரெக்டு. ஸோ இதில் இருக்க அந்த சயின்ஸ் கரெக்டு, ப்ரொனன்சியேஷன் மட்டும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வீடியோக்காகவே 2 நாள் படித்தேன், இருந்தாலும் வாயில் ஃப்ரெண்ட்ஸ் நுழைய மாட்டேது. நான் என்ன பண்ணுறது? சரி, இதோடவாது ப்ராப்ளம் முடிஞ்சிச்சா? ஃப்ரெஞ்ச் நம்பரில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையா? எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குதானா? அதுவும் கிடையாது. நம்ம இங்கிலீஷ்லலாம் என்ன பண்ணுவோம், டெசிமல் பாயிண்ட் வைப்போம்ல. இப்போ 10.69 10 போட்டு ஒரு டாட் வச்சு அப்புறம் 69 போடுவோம்ல. ஃப்ரெஞ்சில் அப்படி கிடையாது. ஃப்ரெஞ்சில் அவங்க வந்து கம்மா யூஸ் பண்ணுவாங்களாம். அப்போ 10.69னா 10,69 போட்டால் தான் அவங்களுக்கு அது 10.69. அண்ட் இதில் இன்னொரு விஷயம், 10.69 நம்ம பாயிண்ட்டுக்கு பதிலாக அவங்க கம்மா வைக்கிறாங்க, அது கூட பரவாயில்ல. 10 சொல்லிட்டு பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டெசிமலையும் நம்ம தனித்தனியாக தான் சொல்லுவோம். 69 தான் சொல்லுவோம், 69 சொல்ல மாட்டோம். கரெக்டாக? ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. 10.69னா 10.69 சேர்த்து தான் சொல்லுவாங்க. 69க்கு ஃப்ரெஞ்ச் வேர்டு என்னது? நான் திரும்ப இந்த பேப்பருக்கு போனோம், இதில் தான் எழுதி வச்சுருக்கேன். 69க்கு சிஸ் நெஃப். அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதையும் அவங்க சேர்த்து தான் சொல்கிறாங்க. கம்பைன் பண்ணி தான் ஃப்ரெஞ்ச் நம்பர் வரும். இண்டிவிஜுவலாக தனித்தனி நம்பராக ஃப்ரெஞ்ச் நம்பர் கிடையவே கிடையாது. அது 1 2 3 4 16 வரைக்கும் தான் இண்டிவிஜுவலாக இருக்குது. 16க்கு அப்புறம் நீங்கள் போனாலே அது 2 நம்பராக கம்பைன் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்க. முக்கியமாக டெசிமலில் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பெக்யூலியரான ஒரு விஷயம் ஃப்ரெஞ்ச் நம்பர்ஸில் என்னென்னா, பெரிய நம்பருக்குல 10க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் 695. அப்போது 10,695ன்னு அதுக்கு அர்த்தம். நடுவில் ஸ்பேஸ் தான் விடுறாங்க, ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். நீங்கள் அப்படியே கண்டினியூவாக நம்ம எழுதுகிறோம்ல, 10க்கு அப்புறம் 695 எழுதுனா 10,695. அவங்களுக்கு அப்படி கிடையாது. 10க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அதுக்கப்புறமா 695 இப்படி எழுதுகிறாங்க. ஆர் இன்னொன்று பண்ணுறாங்க, அதுதான் இன்னும் மோசம். 10,000.695 புள்ளி வைக்கிறாங்க. புள்ளி வச்சா என்ன அர்த்தம்னா அது 10,695ன்னு அர்த்தம். நம்ம டாட் வச்சோன்னா அது டெசிமல் பாயிண்ட்டு, அதாவது 10.695 சொல்கிறோம்ல. ஃப்ரெஞ்சில் அப்படி கிடையாது. டாட் வச்சோன்னா அது வந்து 10,695. இதுவே கம்மா போட்டோன்னா நம்ம 10,695 சொல்கிறோம், அவங்களுக்கு அது வந்து டாட்டு. அப்போ அது 10,695. ஸோ இங்கிலீஷ் நம்பரில் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் அந்த ஃப்ரெஞ்ச் நம்பரில் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர் ஃப்ரெஞ்ச் நம்பரில் அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம இங்கிலீஷ் நம்பரும் நம்மலாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கிலீஷ் நம்பர் யூஸ் பண்ணுறோம், நம்ம தான் அது கண்டுபிடிச்ச நம்பர். பட் இந்த சிஸ்டம், இந்த டெசிமல் பாயிண்ட் இதெல்லாம் வந்து நம்ம பிரிட்டிஷ் எல்லாம் இங்கே இருந்ததுனால அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்துச்சுல. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக தான் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தலையே சுற்றுது. அந்த நம்பர்லாம் அவங்க போட்டு காமிச்சு படினாங்க. நம்ம நம்பர் தான் எல்லாமே 1 2 3 அப்படி தான் இருக்குது. அது கம்மா போட்டால் அது பாயிண்டில் சொல்கிறதா, கம்மாவில் சொல்கிறதா, அது நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருந்தால் எப்படி சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த நம்பர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நம்பரை சரி நீங்கள் இங்கிலீஷ்லேயாவது படிங்க. நாங்கள் இங்கிலீஷில் கூட எனக்கு சொல்ல வரல. அது கம்மா போட்டுருந்தால் அது பாயிண்ட்டாக எடுக்கணுமா, அது 69 சொல்லணுமா, இல்லை 69 சொல்லணுமா, அவங்க அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. நான் அதை நம்பவே இல்லை. சும்மா என்ன ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்க போல இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நெட்லலாம் வந்து தேடி பார்க்கும்போது தான் அது உண்மை அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இது ஒரு வீடியோ பண்ணி போடலான்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் போட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல, ஒரு புது விஷயம் கற்றுக்கினதாக இருந்துச்சுல்ல. இது மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியணுமான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணதும் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கெல்லாம் போகும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு வியூவால் இன்னொருத்தவங்களுக்கு அது யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட் பண்ணால் தான் அது போகுது. ஸோ உங்களுடைய அந்த சஜஷன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.